அன்பான துளாராசி நேர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தர்றதுக்கு தயாரா இருக்குது. ஏற்கனவே குரு பயிற்சி ஆனதுல இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுத்துருக்கோம். குடும்பத்திலையும் ஒரு செல்வ செழிப்பை கொடுத்துருக்கோம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல உங்களுடைய வாழ்க்கை துணையோட கை மேலோங்கி இருக்கும். அவர்கள் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதுக்கு தக்கன நடந்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றது கருத்துக்கள் மிகவும் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். உங்க வாழ்க்கையில அடுத்த கடத்துக்கு போகக்கூடிய அமைப்பாவுமே அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துறை லைஃப் பார்ட்னர் பேச்சை இந்த நேரத்துல கேட்கறது ரொம்ப நல்லது. சில நிதி விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஏதாவது சொத்து வாங்குறதாகட்டும், இதனாலுமே உங்க வீட்டுல கவனமா நீங்க அவங்கள்ட்ட கலந்து பேசி நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு உங்களுடைய ராசிக்குடைய 3 6 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்னதான் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே உங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த கணவன் மனைவி நெருக்கம்ங்கிறது குறையவே செய்யாது. எதுலையுமே நீங்க ஒரு நேரம் சண்டை பட்டாலும் அதை விட 10 மடங்கு அன்பு காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்குது. புத்திர பாக்கியம் மிகவும் நல்லா இருக்குது. குழந்தை தாமதம், குழந்தை பிறப்பு இல்லாம இருக்குது, எனக்கு கொஞ்சம் குழந்தை இல்லாம இருக்குது, ஒரு மனசுல ஒரு பயமா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. புதியதாக வருமானங்கள், பதவி உயர்வுகள், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளா நான் அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கூட ஒரு சம்பளம் கூட்டி தராங்க, எனக்கு சம்பளமே தரவே இல்லை அப்படின்னா இந்த 4 மாத காலத்துல உங்களுக்கு சம்பளமும் கூட்டி தருவாங்க. உங்களுடைய திறமைகள் உங்களுடைய மேலதிகாரி தெரிய ஆரம்பிச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெகுமதிகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த 4 மாத காலங்கள் இருக்குது. இந்த குரு வக்ர நிவர்த்தியானே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆடை ஆபரணங்கள், அதாவது உங்க ட்ரெஸ்ஸிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பார்த்தாலும் மனசு மகிழ்வோட இருக்கிற மாதிரியே இருப்பீங்க. ஏன்னா இதோட பலன் 100% உங்களுக்கு தான் வெற்றி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. நினைச்சதை உடனே செஞ்சு முடிச்சிருவீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்குது. பூர்வ புண்ணியம் நல்லா வலுவா இருக்குது உங்களுக்கு. அப்ப உங்களுடைய தாயார் வழியில நிறைய உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. இங்க எதனாலும் ஒண்ணு வேணாலும் சொத்துக்கள் இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனையாகட்டும், உங்களுடைய தாயார்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்வுகள் கிடைக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. தந்தை வழி உறவுகள், தந்தை வழி வர்க்கத்தால கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமா இருக்கனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க பேசி பழகிக்கிட்டு இருக்கணும். அவங்களால பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தேவையில்லாத சிக்கலை உங்களை மாற்றிவிடக்கூடிய அமைப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. இந்த காலகட்டத்துல துளாராசிக்காரங்க உங்கள சில பேருக்கு காதல் திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வீட்டுல சொல்லாம இருந்திருப்பீங்க. இப்ப உங்க வீட்டுக்கு தானா தெரிய அது திருமணத்துல போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க காவல் நிலையத்துல போய் திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்புகளுமே இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கு. புதிய சொத்து சோகம், வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்கள் அனைத்துமே சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு, கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் குரு பார்வை உங்க ராசி பவர்னால படிப்பை தவிர மற்ற விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்துவீங்க. எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்றது, மற்றவங்களுக்கு தலையிடுறது, தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வாருது, தவறான பழக்க வழக்கங்கள் வாருது, எல்லாமே உங்களை ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க தான் ஒரு விழிப்புணர்வா இருந்து அதெல்லாம் நீங்க தள்ளிட்டு தான் நீங்க படிப்புல கவனம் போகணும். வெளியிடங்கள்ல போறப்ப செய்யறப்ப ரொம்ப நீங்க கவனமாக இருந்துக்கணும். எந்த ஒரு புதியதாக நட்பு கிடைச்சதுனால நீங்க விரும்பி போய் பழகிக்கிறாதீங்க. அதுவே உங்களுக்கு நாளைக்கு பெரிய சிக்கல்ல கொண்டு உங்களை மாட்டி விட்டுரும். வெளிநாடு யோகங்கள் நல்லா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது, விசா எடுக்கிறது, பெரிய வெளிநாட்டு கம்பெனிக்கு படிப்பு விஷயமாவோ அப்படித்தான் வேலை விஷயமாவோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆக உங்களுக்கு முடியறதுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு உங்க ராசிக்கு 9ல இருக்காரு. அப்படிங்கிறப்ப நீங்க படிக்கவும் போகலாம், இல்ல வேலை விஷயமாகவும் போகலாம். நான் தொழில் பண்றேன், வெளிநாட்டு வர்த்தகம் பண்றேன்னா அதை நீங்க தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்குமே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடுகள் நீங்க இந்த காலகட்டத்துல முக்கியமா பண்ணிக்கணும். உங்களுக்கு கல்வி போதித்த ஆசிரியராகட்டும், இல்ல உங்களுடைய பெரிய வயசானவங்க ஒரு முன்னோர்கள் யாராவது உங்களுக்கு பெரியவங்களா இருந்து உங்களுக்கு சில வழிகாட்டு சொல்லியிருப்பாங்களா, அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு முறை நீங்க ஒரு வழிபாடு பண்ணிக்கங்க. அவங்களோட சில ஆசீர்வாதங்கள் நீங்க பண்ணிக்கங்க. பண்ணா ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். இப்ப துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே நல்ல அமைப்பாக இருந்தாலும் 5ல ராகு வேற அமர்ந்திருக்கிறதுனால குருவோட பார்வையும் உங்க வீட்டுக்கு 5ஆம் இடத்துல படுறதுனால இந்த குரு ராகு காம்பினேஷன் இருக்கனால உங்க மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அப்ப அதை அந்த எண்ணத்துப்படி நீங்க போயிடக்கூடாது. அதனால நிறைய கவனமாக இருக்கணும். உங்க மனசை ஒருமுகப்படுத்தி முறையான ஒரு வழிபாட்டு மூலமா தான் நீங்க கொண்டு போனாதான் குடும்பத்திலேயும் பெரிய சிக்கல்கள் வராமல் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாக
சில பிரச்சனைகள் வருவதற்கும் தயாரா இருக்கலாம். அவங்ககிட்டயும் நீங்க பேசுறப்ப வந்து கவனமாக இருந்துக்கணும். வீடு நீங்க வந்து கட்டலாம், கட்டின வீடா வாங்கலாம். நான் எதாக இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு முறையான வாஸ்துப்படி பார்த்து வாங்குறது உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பா இருக்கும். அடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து டூர் போறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இப்ப வந்து நீண்ட தூரமாக வெளியூர் போகணும், ஒரு வாரம் போய் நான் யாத்திரை பண்ணி நீ தரிசனம் பண்ணணும்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 9 வந்து குரு இருக்கிறனால அந்த மாதிரி தரிசனம் பண்றது நல்லது. சித்தர்களுடைய சீவ சமாதிக்கு போறதுலாம் உங்களுக்கு வந்து மனசுல வந்து எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல 3, 6 கூடையவர் இருக்காரு. அப்ப வந்து எதிரிகள் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே எதிரிகள் இருப்பாங்க, வெளியில இருக்கவும் மாட்டாங்க. உங்க நட்பு வட்டாரத்திலே எதிரிகள் இருப்பாங்க. வெளியில இருந்து யாரும் உங்களுக்கு புதுசா வரணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாம் உங்களால வந்து பயன் அடைஞ்சவங்களே உங்களுக்கு வந்து எதிரிகளா இருப்பாங்க. அப்ப அவங்க யாருங்கிறத ஒரு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகும். அவங்களே வந்து தேவையில்ல உங்களை வந்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிடுவாங்க. ஆக இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைக்கு இவன் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்ப அதனால வந்து நீங்க யாரையுமே எப்பயுமே வந்து முழுமையா நீங்க வந்து நம்பவே கூடாது. நம்பினா நீங்க ஒரே தான் நம்பிடுவீங்க. அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் பார்த்துதான் நீங்க நம்பிக்கை வைக்கணும். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல வந்து நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் போய் நீங்க வந்து உங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணாலும் சரிதான். இல்லைன்னா 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குருவால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலங்கள் மிகப்பெரிய பொற்காலமாக உங்களுக்கு இருக்கிறது. நம்ம சொல்ற இந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் வந்து நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே வந்து முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்னதான் வந்து குரு நிவர்த்தி ஆனாலுமே வந்து அந்த குருவுமே பாருங்களேன், அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு வந்து எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால வந்து அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும்.